அக்கா, அம்மா ஃபீல் பண்ணலன்னு பொய் சொல்றாங்க. அம்மா கண்ணு ஃபுல்லா தண்ணி, நான் பார்த்தேன். இவங்களை சும்மாவே விடக்கூடாதுக்கா. எப்ப பார்த்தாலும் அம்மாவை ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. ஒன்று பண்ணலாமா? நீ என் கூட கொஞ்சம் வாக்கா. அவங்கள ஏதாச்சும் பண்ணி ஆகணும்க்கா. நான் சொல்றேன், நீ வா. இருக்கா, சொல்றேன். இவங்களை இப்படி விட்டா சரியா வராது. ஏதாச்சும் பண்ணணும்க்கா. திட்டினா கூட பரவாயில்லக்கா, ஆனா இன்னைக்கு நான் பண்ணாம விட மாட்டேன். பார்க்கதான்க்கா போற. முதல்ல யாராச்சும் வராங்களான்னு பாருக்கா. மாட்டேன்க்கா, நீ முதல்ல என் கூட வா. சொல்றேன்க்கா. இருக்கா, சொல்றேன், வாக்கா. கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கா. நம்ம அம்மாவை எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துறாங்க. அப்பா கூட பேசக்கூடாதுன்னு அந்த மித்திரை அப்பா பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீ பேசாம இருக்கிறதுக்கும் அவங்க தான் காரணம். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா அப்பாவை நம்ம கிட்ட பேச விடாம பண்ணிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்க்கா. ஐயோ, போய் என்னன்னு பாரு. தமிழ், ஆதித்யா, ஏய் ஆதித்யா. ஐயோ, தமிழ், ஆதித்யா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அம்மா, நான் தான் இப்படி பண்ணேன். இந்த கல்யாணனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுமா. எங்களுக்கு அப்பா வேணும். என்னடா பண்ணி வச்சிருக்க? தமிழ், நீ முதல்ல ஆதித்யாவை கூட்டிட்டு இங்க இருந்து போ. என்ன பாரதி, பசங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? பாட்டி, நீங்களும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போய் பசங்களை பாத்துக்கோங்க. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுது. பாட்டி, அத பத்தி யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. நீங்க முதல்ல போங்க. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, போங்க. வாங்க பசங்க, வாங்க. போ ஆதித்யா. பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? ஏய் மித்ரா, என்ன பாரதி, ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தா அதை எடுத்துட்டு போய் எரிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னங்க நீங்க எவகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆதிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான்
நல்லவ மாதிரி நடிச்சு ஆதியை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. கம்பெனில வேலை பாக்குறாளேன்னு பரிதாபப்பட்டு வீட்டுல தங்க வச்சா அவ வீட்டு முதலாளிக்கு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் தைரியமா இவ்வளவு பெரிய காரியத்தை அசால்ட்டா பண்ணிட்டு நான் பண்ணேன்னு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அம்மா பாரதி, பத்திரிக்கையை ஏமா எரிச்ச? ஏய் பாரதி, இவ்வளவு பேர் கேக்குறாங்கல்ல, அப்படியே வாய மூடிக்கிட்டு இருக்க. எதுக்காக நீ பத்திரிக்கையை எரிச்ச? என் பேத்தி அப்படி என்ன பாவம் பண்ணா? சொல்லு, எதுக்காக பத்திரிக்கையை எரிச்ச? இல்ல இவங்க சொல்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட்டு ஆதிய வளைச்சு போட பாக்குறியா? இங்க பாருங்க, தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விடாதீங்க. எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்ல. இப்ப என்ன, இந்த பத்திரிக்கையை நான் ஏன் எரிச்சேன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? சொல்றேன். இந்த பத்திரிக்கையை எரிச்சதுக்கு ஒரே காரணம், ஆதிக்கு இந்த மித்ரா சரியான பொண்ணு கிடையாது. இந்த மித்ரா எந்த காலத்திலயும் என்னப்பா இது? ஆதி சருக்கு மனைவியா வரவே கூடாது. ஆதிசரோட மனைவியா வர்றதுக்கு மித்ராவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவரோட குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் மித்ரா கால் தூசு கூட சமமாக முடியாது. இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு இவ்ளோ கேவலமான ஒரு பொண்ணு மனைவியா வரவே கூடாது. அதுக்காக தான் அந்த பத்திரிக்கையை நான் எரிச்சேன். ஏ பாரதி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேத்திய பத்தி இவ்வளவு பேர் இருக்கிற சபையில எல்லார் முன்னாடியும் நீ இந்த மாதிரி பேசுவ? மித்ராவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன பேசினாலும் இங்க இருக்கிற யாரும் எதுவும் பேச மாட்டாங்கன்னு நினைச்சியா? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவ? என் பேத்திய பத்தி இப்படி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் பேத்தி தான் ஆதிக்கு சரியான பொண்ணு. உங்க பேத்தி நல்லவ கிடையாது. அவ என்னென்ன பண்ணான்னு உங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. அதை என்னால சொல்ல முடியும், ஆனா அதை நிரூபிக்க முடியாத நிலைமையில தான் நான் இப்ப இருக்கேன். அந்த ஆதாரம் மட்டும் மாட்டுச்சுன்னா இவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்க எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்ண